ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் அம்மியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அம்மில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, சமீபத்தில் தல அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படத்தின் டீசர் வந்து வெளியாச்சு. அது வெளியானதிலிருந்து அவரோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் பொங்கல் வந்து கண்டிப்பாக தலை பொங்கல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சமீபத்தில் கூட நான் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ படம் போடும்போதும் சரி, இன்டர்வல் டைம்லையும் சரி, அந்த மாதிரி படம் முடியும் போதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவரோட படத்துக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்க சொன்ன மாதிரி பொங்கல் டைமில் விடாமுயற்சி படம் வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நெருங்கிய சினிமா வட்டார நண்பர்கள் மூலமாக ஒரு சம்பவம் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1997ஆம் வருடம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் பிரேக் டவுன். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜோனாதன் மாஸ்டர் வந்து இயக்கியிருப்பார். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹர்ட் ரசல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஹாலிவுட்டில். அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பாராமவுண்ட் பிக்சர்ஸ். இவங்க வந்து ஹாலிவுட்டில் நிறைய திரைப்படங்களை வந்து பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்போவே $30.6 மில்லியன் செலவில் பட்ஜெட்டில் பண்ணாங்க. ஸோ 30.6 மில்லியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தொகை, கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 306 கோடி வரும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹிட்டு. கிட்டத்தட்ட வசூல் மட்டுமே $50.2 மில்லியன். நம்ம ஊர் மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 423 கோடி வரும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சு. இந்த படத்தோட திரைக்கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகனும் கதாநாயகியும் ஸோ அவங்க புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. அந்த காரில் வந்து ஒரு லாங் ட்ரிப் போவாங்க, நாடு விட்டு நாடு போகிற மாதிரி. ஸோ புது காரை வாங்கிட்டு அப்படி லாங் ட்ரிப் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு யாருமே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஹைவே இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஒரு பாலைவனத்தில் ஒரு ரோடு இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு பொட்டக்காடு நடுசில் ஒரு ரோடு, அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருது. இந்த கார் பிரேக் டவுன் ஆகுதுல்ல, அதை வச்சு அந்த படத்தோட டைட்டில் பிரேக் டவுன் வச்சாங்க. இந்த கார் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தூரமாக ஒரு ட்ரக் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரக்கை வந்து இவங்க வந்து மறைக்கிறாங்க. மறைச்சோடனே ட்ரக் டிரைவர் வந்து இறங்கி வராரு. வந்தோடனே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு ஹீரோட்ட வந்து கேட்காரு. அதுக்கு ஹீரோ வந்து இந்த மாதிரி எங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ட்ரக் டிரைவர் வந்து சரி நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, தூரமாக போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் காரை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்காரு. ஸோ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது என் புது காரு, என்னோட புது காரு, அதனால் நான் இதை விட்டுட்டு தனியாக வர முடியாது, அதனால் ஒய்ஃபை மட்டும் அனுப்பி வைக்காரு, நீ போய் அந்த மெக்கானிக்கை பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து அந்த டிரைவர் கூட வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. அந்த கேப்பில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, காரை வந்து இவரே சரி பண்ணியிருந்தாரு. அதாவது பேட்டரிக்கு போகக்கூடிய ஒரு 2 லைன் வந்து கட் ஆகி கிடக்கு. ஸோ இதை வந்து இவரே சரி பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. உடனே ஒய்ஃபை தேடி போகிறாரு. ஒய்ஃபை எங்கேயுமே காணலை. ஒரு வழியாக ஒய்ஃபை வந்து என்னென்னா தேடி பிடிச்சிட்டாரு. அதாவது ஒய்ஃப் வந்து எங்கே போனாங்க, ஒய்ஃபை கடத்தி கொண்டு போனது யார், அவங்க வந்து எதுக்கு கடத்தப்பட்டாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன் வந்து ரொம்ப நிறையலாம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து என்ன நடக்கு அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்க வைக்கிறோம். அதாவது த்ரில்லர் மூவியை பார்த்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போது இந்த பிரேக் டவுன் மூவியோட கதை வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த கார் பிரேக் டவுன் ஆச்சுல, அதை வச்சு தான் அந்த கதையே. அதனால தான் அதுக்கு வந்து டைட்டில் வந்து பிரேக் டவுன் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னா இது அப்படியே இருக்கட்டும். நடிகர் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு பிறகு லைக்கா ப்ரொடக்ஷனில் கமிட் ஆகிறாரு. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அஜித் வச்சு எப்படியோ ஒரு நல்ல படம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம விக்னேஷ் சிவன் இருக்கலாம், அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ விக்னேஷ் சிவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வந்து டைம் கொடுக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் வந்து ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டு வராரு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த டைமுக்குள்ளே ரெடி பண்ணலை, கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் விக்னேஷ் சிவன் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் உள்ள ஒரு படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. இது வந்து தகவல் தான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வழியாக ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கல. அதனால் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து விக்னேஷ் சிவன் இல்லை அப்படின்னு. விக்னேஷ் சிவன் வந்து அதில் கமிட் ஆனதை வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டாடினார். இன்ஸ்டாவில் வந்து ட்விட்டரில் போட்டார், இன்ஸ்டாவில் போட்டார். அதுக்கப்புறம் பட்டாசு வெடிச்சுலாம் கொண்டாடினார். கடைசியில் அவரையே இதுலேருந்து விலக்கிட்டாங்க. ஸோ நயன்தாரா மேடம் வந்து இது விஷயமா அஜித் கிட்ட பேசினாங்க. கொஞ்சம் நெருக்கடி கூட கொடுத்தாங்க. அந்த மாதிரி விக்னேஷ் சிவன் வச்சு நான் கண்டிப்பாக அவர் வந்து படம் பண்ணணும், அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து டேக் ஆன் ஆகலை, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்
இந்த ப்ராஜெக்ட்டில் யார் கமிட் ஆகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி. ஸோ டேரக்டர் மகிழ் திருமேனி அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு 5, 6 படங்கள் பண்ணாலும் ஒரு சிறந்த டேரக்டர். அவர் கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தடையற தாக்க, தடம் இந்த மாதிரி படத்தை பார்த்தாலே தெரியும். நல்லா அழகாகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார். ஸோ அவர் வந்து கமிட் ஆகுறாரு. ஸோ அவர் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விடாமுயற்சி படம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ விடாமுயற்சி படம் ஆரம்பித்து ஷூட்டிங்ஸ்லாம் போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. முடிக்க போகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு பாட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த படத்தோட டீசர் வந்து வெளியாச்சு. ஸோ அந்த படத்தில் டீசர் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஸோ அது எந்த ஹாலிவுட் படமும் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னல பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதோட திரைக்கதையை பற்றி சொன்னோம்னா, அந்த திரைக்கதை கிட்டத்தட்ட அதில் வரக்கூடிய சீக்வன்ஸ் மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே அந்த மூவியில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் இப்போ ரசிகர்கள் எல்லாமே ஒருவேளை இதோட காப்பியாக இருக்குமா, இல்லை இவங்க ரைட்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீசர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது பாருங்கள். அதாவது இந்த டீசர் வந்து யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் அந்த யூடியூப்பில் இருக்கிறனால அதை யாருனாலும் பார்க்கலாம். ஸோ பாராமவுண்ட் பிக்சர்ஸ் ஏற்கனவே சொன்னேன் பிரேக் டவுன் இந்த திரைப்படத்தை வெளியிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம். ஸோ அவங்க எப்படி இந்த டீசரை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது நம்ம படத்தை தான் இவங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள். இப்போ அவங்க அதாவது லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது எங்களோட படத்தை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பண்ணியிருக்கீங்க, அதனால எங்களுக்கு நஷ்ட ஈடாக கிட்டத்தட்ட 127 கோடி கேட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட அந்த டைமில் அவங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்கல்ல, அதாவது $30.2 மில்லியன் சொன்னேன். அதுக்கு பாதி அளவு பணத்தை வந்து இப்போ அவங்க கேட்குறாங்க. இந்த சம்பவம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதாவது இது அதிகாரப்பூர்வமாக வெளியே வரலை. ஆனால் சினிமா வட்டாரத்தில் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இன்னும் வெளியே வரலை இந்த பிரச்சனையை பற்றி. ஸோ சேம் டைம் யோசிச்சு பாருங்க. ஸோ மகிழ் திருமேனி அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் தான். திரைக்கதை எழுதுறதுல அவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல. அந்தளவு அவரோட திரைக்கதை வந்து இருக்கும். நல்லா அழகாகவே கதைலாம் பண்ணுவார். ஸோ அவர் ஏன் இந்த மாதிரி கதையை வந்து சூஸ் பண்ணார்? ஒருவேளை நம்ம தல அஜித் வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணி இதே மாதிரி பண்ண சொன்னாரா? இல்லை லைக்கா நிறுவனம் வந்து தல அஜித் வராரு, அதனால் ஒரு ஹிட்டான படத்தை எடுத்து நம்ம ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த ஐடியா வந்து மகிழ் திருமேனி கொடுத்தாரா? இல்லை மகிழ் திருமேனி வந்து அவர்கிட்ட கதை இல்லாமல் இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுவோம், அதாவது தல அஜித் வந்து பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தமாக கார் சம்மந்தமாக ஒரு ஸ்டோரியை பண்ண நல்லாயிருக்கும், அது நமக்கும் தெரியும், ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அஜித் சாருக்கு வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், நல்லா அழகாக பண்ணுவார். ஸோ ஒருவேளை இவங்க அதனால சூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். அப்போ யார் தான் இந்த கதையை வந்து சூஸ் பண்ணா? ஸோ அஜித் சார் ரெஃபர் பண்ணியிருப்பாரா, இல்லை லைக்கா வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ண சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு வழியாக ஷூட்டிங் போயிட்டே இருந்திருக்கு. அந்த டைமில் லைக்கா நிறுவனம் வந்து ஸோ நாங்கள் காப்பிரைட்ஸ் வந்து வாங்கிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மகிழ் திருமேனி கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கட்டும், நாங்கள் பாராமவுண்ட் பிக்சர்ஸில் காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் எப்படியே வாங்கி ரெடி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் வரைக்கும் காப்பிரைட்ஸ் வாங்கலை. ஸோ சடனாக பார்த்துட்டிங்கன்னா யாருமே எதிர்பாராத மாதிரி இந்த படத்தோட டீசரை வந்து இவங்க வெளியிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைனால தான் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரிலீஸ் பண்ணி பார்ப்போம், யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, அதாவது பாராமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே இந்த விடாமுயற்சி டீசரை வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ மொத்தத்தில் இவங்க காப்பிரைட்ஸ் வாங்கலை. அதனால இப்போ நம்ம பாராமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து என்னன்னா இவங்களுக்கு 127 கோடி ரூபாய் டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது இவங்க முறையாக இந்த விடாமுயற்சி ஷூட்டிங்கு முன்னாடியே நாங்கள் இந்த கதையை தான் பண்ணுதோம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சுட்டு இவங்க பாராமவுண்ட் பிக்சர்ஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக பார்த்து இதோட காப்பிரைட்ஸ் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டால் மிஞ்சி போனால் ஒரு 5 கோடி 10 கோடி வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க படத்தை முடிச்சு வச்சுட்டு இனி போய் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிமாண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதனால இப்போ அவங்க கேட்கக்கூடிய அமௌண்ட்டு 127 கோடி. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து இவங்க ரீமேக் பண்ணுறாங்க, அதுலேருந்து காப்பி பண்ணி பண்ணுறாங்க, நிறைய தகவல் வந்துச்சு. அதே மாதிரி படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே அந்த திரைப்படத்தில் உள்ள சீன்ஸ் தான் வச்சுருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இங்கே என்னென்னா இப்போ அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. இதை நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கதைக்கு பஞ்சமா, இல்லை அந்த மாதிரி கதை யோசிக்கிற அளவுக்கு யாருங்க எழுத்தாளர் இல்லையா, இல்லை இயக்குனர் இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க ஏன் அந்தளவு ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னும் எனக்கு சரியாக புரியலை. ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வரைக்கும் படத்தை முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் பொங்கல் டைமில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வேறு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ இதை லைக்கா வந்து எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை.
அதாவது பார்த்தீங்கன்னா, அவர வச்சு படம் பண்ணயில, கிட்டத்தட்ட விஜய் வச்சு படம் பண்ணாரு. நம்ம தளபதி விஜய் அவர்கள. அந்த படம் மட்டும் தான் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியன் 2 வந்து ஃப்ளாப் ஆயிட்டு, அதேமாரி வேட்டைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரி போகல. இந்த மாரி அடிக்கு மேல அடி விழுந்துட்டு இருக்கு லைக்கா புரொடக்ஷன்ல. அந்த டைம்ல இந்த பிரச்சனைய வந்து அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரூ. 127 கோடி காப்பி ரைட்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வெளியானதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படத்த பார்த்த மாதிரி இருக்குடா. ஹாலிவுட் படம் மாதிரியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சேன். பார்த்தப்ப தான் தெரியுது ஹாலிவுட் படத்தையே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு. ஸோ எப்படியோ ஒருவேளை அவங்க இப்போ முறையா காப்பி ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருந்தா கூட அது நல்லா தான் இருக்கும். ஸோ எனிவே அதாவது லைக்கா புரொடக்ஷன் வந்து இதுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை வந்து வெளியிடணும். அதாவது இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? படம் கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற மாரி ஒரு தகவல வந்து ரசிகர்களுக்கு வந்து தெரிவிக்கணும். தல அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பொங்கலா கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம லைக்கா நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்த வெளியிடணும். சீக்கிரமே அஃபிஷியலா ஒரு அறிக்கைய வந்து வெளியிடணும். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.